பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாதுன்னு 1000 தாட்டி நம்மளே பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏறக்குறைய இப்ப அது நிஜமாவே வந்துரும். அதாவது பாகிஸ்தான்ங்கிற பேரே இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஜமாத்துண்டு ஒரு சிட்டி அளவு இடத்துல இருந்துக்கடா போடா அப்படின்னு சொல்ற மாதிரி மாறி போயிரும். அப்படிதான் சம்பவங்கள் இப்ப தொடர்ந்து நடக்குது. கேப்பே கிடையாது. பாகிஸ்தானால மூச்சே விட முடியல. பாகிஸ்தான் தடுமாற ஆரம்பிச்சுட்டான். அவனுங்க நாட்டு பார்லிமெண்ட்லயே ஒத்துக்கிறான். முடியலடா சாமி அப்படின்னு. இதை 2 விதமாவும் எடுத்துக்கலாம். அதான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒத்துக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாகிஸ்தான் ராணுவத்தை மறைமுகமா திட்டுறாங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த ஆளாச்சு அரசியல்வாதி பாகிஸ்தான் ராணுவத்தை மறைமுகமா திட்டுறான். பாகிஸ்தான் ராணுவத்தை வச்சு செய்கிறான். அந்த அளவுக்கு நிலைமை மோசமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பலுச்சிஸ்தான் பிராந்தியம் ஏற்கனவே இவர்கள் கண்ட்ரோல்ல கிடையாது. ஒரு துளி கிடையாது. இப்ப அந்த பகுதிகள் கணிசமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் பெரிய அளவு ஒரு ஆபரேஷனை கண்டக்ட் பண்ணி ஒட்டு மொத்தமா பாகிஸ்தான்ல இருந்து பிரியறக்கான ஏற்பாடுகளை தரமா செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பாகிஸ்தான் ஏற்கனவே நிறைய பகுதிகளை ஹோல்டே கிடையாது. அவங்க கிட்டதான் ஹோல்டு இருக்கு. செக் போஸ்ட் வைக்கிறார்கள். அங்க மினி ஒரு அரசாங்கத்தையே பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப கணிசமான பகுதிகளை முன்னேற ஆரம்பிக்கிறார்கள். இவ்வளவு நாள் தக்க வைக்கிறதுக்கு போராடினார்கள். இப்ப முன்னேற ஆரம்பிக்கிறார்கள். பாகிஸ்தான் ராணுவம் திணறுது. சரி, ஏன்டா திணறோம்? பார்லிமெண்ட்ல அப்படியா இருந்தாலும் என்னதான் சொன்னாரு அப்படின்னா, பலுச்சிஸ்தான் பிராந்தியம் பெருசு அப்படின்ட்டாரு. ஆமா, பெருசுதான். பெருசு மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான்ல 40% அதாங்க அப்படின்ட்டாரு. எது? பலுச்சிஸ்தான் பிராந்தியம் தான். 40% பாகிஸ்தானுக்கு சொந்தமே இல்லாத நிலப்பரப்ப ஒரு தக்கூரி ராணுவம், தக்கூரி நாடு வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னா, இதை காட்டிலும் உலகத்துல ஒரு கொடுமை இருக்குமான்னு கேட்டா இருக்காது. சர்வதேச அரசியல்ல கொட்டி கிடக்கிற வளம் அப்படின்னா தான் அமெரிக்கா போய் புகுந்து விளையாடும். இதை ஏன்டா விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டா அதுதான் காலத்தோட கொடுமை. பக்கத்துல உள்ள இந்தியா செஞ்ச தப்பு. இவ்வளவு தூரம் போயிருச்சு. இந்தியா இப்ப சரியா 10 வருஷம் பாகிஸ்தானை கணக்கு பண்ணி அடிக்கிறதோட விளைவுதான் இப்ப இவ்வளவு தூரம் நிலைமைகள் மோசமாய் பாகிஸ்தான் கையை தூக்குறான். 40% பெருசா இருக்கு, இதை பாதுகாக்க எங்கனால முடியல அப்படின்னு. அப்புறம் ஏன்டா காஷ்மீர் விவகாரத்துல வாய் பேசுற? காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தம், அதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற. ஏற்கனவே கையில உள்ள பலுச்சிஸ்தான் 40% பெருசு, பாதுகாக்க முடியல அப்படின்னு கையை தூக்கிட்டாங்க. சரி, இதுவாச்சும் உண்மையா அப்படின்னு கேட்டா 2 நாள் முன்னாடி இவனுங்க தான் சொன்னாங்க இந்தியா சப்போர்ட் பண்ணுது, அதனால தான் ராணுவம் தடுமாறுது அப்படின்னாங்க. 2 நாள் கழிச்சு அது ஊரு பெருசு, அதனால தான் ராணுவம் தடுமாறுது அப்படிங்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்டா? இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான வரி என்ன அப்படின்னா, எங்க கிட்ட இருக்கிறது ராணுவமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. சிம்பிள். அவரு சும்மா ராணுவ தளபதினு டம்மியா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு ராணுவத்துக்கு அது முடியல, ராணுவத்துக்கு இது முடியல. ஒரு ராணுவம் முடியலன்னே சொல்லக்கூடாது. நாட்டுக்காக இருக்கக்கூடிய எந்த ராணுவமும் சொல்லாது. ஆனா இவனுங்க தான் ராணுவமே கிடையாது. ஒரு கொள்ள கூட்டம் உட்கார்ந்து ராணுவம் நாடு அப்படிங்கிற போர்வையில கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப பலுச்சிஸ்தானை பத்தி எவனும் கேட்க முடியாதுல்ல. என்னங்க பலுச்சிஸ்தான்ல இப்படி நடக்குது, அதை பாதுகாக்க முடியலன்னு சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்லி கையை தூக்கிடலாம்ல. அதுக்காக பேச விட்டுருப்பார்கள். ஆசிபிளிர் இந்த லட்சணத்துலதான் ஃபீல்டு மார்ஷல், இந்த லட்சணத்துலதான் அமெரிக்கா வரையும் போறாங்க. அப்பவே நம்மலாம் சொல்லும், அமெரிக்கால பொட்டியில கல்ல தூக்கிட்டு போனானே, அமெரிக்காவுக்கு தெரியாதா பலுச்சிஸ்தான் பிராந்தியத்துல இவனுங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது, இவனுங்களை வச்சு பலுச்சிஸ்தான்ல உள்ளதை எடுக்கிறதுக்கு பலுச்சிஸ்தான்காரனையே டீல் பேசி எடுத்துட்டா என்ன இப்ப அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறதுக்கு 1000 மடங்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கு பாகிஸ்தானை வச்சு செக் வைக்கணும் அப்படிங்கிற நினைப்பை விட்டு அமெரிக்கா விலகிட்டானா அமெரிக்கா கிட்ட இருக்கக்கூடிய பிரைம் ஆப்ஷன் இதா தான் இருக்கு. எது? பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தனி நாடா அவனுங்களை கொண்டு வரதா தான் இருக்கும். அப்படி இல்லை இப்படியே போராடுங்கப்பா, போராட்டத்துக்கு பணம் வேணும்ல, இதெல்லாம் நாங்க உருவி வித்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போகும். 2ல எது நடந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஆப்பு, நமக்கு அது போதும். இப்பவும் பாகிஸ்தான் ராணுவம் என்ன சொல்லுது, அவனுங்க கிட்ட அமெரிக்க ஆயுதங்கள் இருக்கு, அதனாலதான் எங்களால சமாளிக்க முடியல அப்படிங்கிறாங்க. அந்த அமெரிக்க ஆயுதங்கள் ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா விட்டுட்டு போனோம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தானே அமெரிக்கா விட்டுட்டு போனா. இப்படி பலுச்சிஸ்தான் பிராந்தியத்துல மரணாட்டி, ஏன்டா நீங்க ராணுவமா வாட்ச்மேனாடா, உங்களை கூட்டிட்டு போய் ஏடிஎம்ல கூட நிறுத்த முடியாது. காரணம் ஏடிஎம்லயே பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்ல வச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது. ஏன்டா ராணுவம்
தளபதி, பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு டஜன் நாட்கள் பெட்டியில கல்ல போட்டு அமெரிக்கா வரையும் போனீங்க. கடைசியில நமக்கு 19%, இந்தியாவுக்கு 18%. அதையும் குறைக்கிறேன்னு ஒத்த கால்ல ட்ரம்ப் நிக்கிறாரு. நீங்கெல்லாம் எதுக்குதான் அங்க போய் முறவாசல் பார்த்தீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதையும் வச்சு செய்யறாங்க. அப்பவே நமக்கு தெரியும் அந்த பொட்டியில உள்ள கல்லு பாகிஸ்தானுக்கு சொந்தம் இல்ல, பலுசிஸ்தானுக்கு சொந்தம் அப்படின்னு. ஆசி முனிருக்கு லெலப்பு இந்த கல்லை காட்டி ட்ரம்ப்பை ஏமாத்திடலான்னு. இந்த வீணா போன ஐடியாவை யார்ரா அவருக்கு தந்தது அப்படின்னு கேட்டு பார்த்தோம். ஐடியா குடுக்குற அளவுக்கு இங்க யாருமே ஐடியா மணி இல்லைங்கன்ட்டாய்ங்க. அப்புறம் யார்ரா இந்த போட்டியில கல்ல வச்சுப்பா அவரே கொண்டு போயிட்டாரு. புஷ்பா படத்த பார்த்து, புஷ்பா வெயிட்ட பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட இந்த கல்ல காட்டினாரு. அவரு உண்மையிலேயே பலுசிஸ்தான்காரங்க தான் புஷ்பான்னு புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஏதோ ஒண்ணு ஆசி மன்னர் பொழப்பு நாறுச்சு, பாகிஸ்தான் பொழப்பு நாறுச்சு. பலுசிஸ்தான் ஒரு பக்கம், அந்த பக்கம் பாகிஸ்தான் தாலிபான்கள் அவனுங்க கணிசமா சில நிலப்பரப்பை பிடிக்கிறாங்க. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம மீக்கிறோம். ஆப்கானிஸ்தான் சில பஞ்சாயத்து இருக்கு, அவர்களும் வந்து சில பகுதிகளை எடுத்தது போக பாகிஸ்தானுக்கு மிச்சம் உள்ளது சொற்பம். அந்த சொற்பத்திலையும் அஞ்சா உடையும். அப்ப மிகப்பெரிய வேடிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப காலம்லாம் ஆகாது. இதே ஃபார்ம்ல இந்தியா போச்சு அப்படின்னா 10 வருஷத்துல பாகிஸ்தானை மூட்டை கட்டி வீசிடலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.